ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை மீனாவை பத்தி தான் பேச போறோம். நடிகை மீனா 80ஸ்ல இருந்து 90s வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸா இருந்த ஒரு நடிகை. கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்கள் கூடமே சேர்ந்து நடிச்ச ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நடிகையா மட்டும் கிடையாது, குழந்தை நட்சத்திரமாவும் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோட அவங்க வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது அப்படியே வளர்ந்து ஹீரோயினியாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு புகழ் வந்து நிறைய நடிகைகளுக்கு கிடைக்காது. பட் மெயினா இதுல கிடைச்சது வந்து மீனாக்கு தான் இப்படி ஒரு அங்கீகாரமே கிடைச்சது. ஸோ குழந்தை நட்சத்திரமாவும் நடிச்சு அவங்க கூடவே ஹீரோயினியா பண்றது அப்படிங்கிறது பல பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு மீனாக்கு கிடைச்சது. அதனாலே அவங்களோட பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. மீனாவுடைய கண்ணு ரொம்ப அழகு அப்படின்னு பேசப்படும். ஏன்னா அவங்களோட கண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். உண்மையிலே வந்து ரொம்ப ஷார்ப் ஐஸ், ஷார்ப் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு மீனாக்கு இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து அழகு இன்னைக்கு வரைக்கும் குறையாம இருந்துட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து ஹீரோயினியாவே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட வாய்ப்புகள் குறையும் போது டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நயனிகா. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களும் விஜய் கூட சேர்ந்து குழந்தை நட்சத்திரமா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மீனாவுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாவும் ரொம்ப சுமூகமாவும் போய்கிட்டு இருந்துச்சு. யாருமே எதிர்பாராத விதமா அவங்களோட கணவர் வந்து உயிரிழந்தாரு செகண்ட் கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்பவே மாறி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தோழிகளோட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா வர்றது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சோ எப்பவுமே தன்னை தனியா வச்சுக்காம பிஸியாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாதான் லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால நகர முடியும் அப்படின்றதுதான் உண்மை. சோ மீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிக்க ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல எதுவும் கான்ட்ரவர்சி வந்தது கிடையாது. எந்த ஒரு கிசுகிசுப்பும் எந்த ஒரு பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து அவ்வளவா அவங்கள பத்தி வந்தது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நடிகை அப்படின்னா விமர்சனம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா எல்லாருமே கிசுகிசுப்புல வந்து ஆளாவாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் மீனா பெரிய அளவுல அதுல பாதிக்கப்படல, அதுதான் உண்மை. பட் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ நடிகர்கள் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. கல்யாணம்னு ஒண்ணு என் பொண்ணுக்கு ஆச்சுன்னா அது நடிகர்கள் கூட கண்டிப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு தனிப்பட்ட மாப்பிளையும் பார்த்திருந்தாங்க. சோ ரொம்பவே நல்லா தான் அவங்க லைஃப்ல எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருந்தது. சோ அவங்களோட கணவர் இறப்புக்கு அப்புறமா மீண்டு வந்து இப்போ திரும்பவும் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்குல ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில மீனா ரெகுலரா வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஜட்ஜா அதுல போயிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது ரொம்பவே எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்தது. என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல எப்பவுமே ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் பத்தி பேசுவாங்க. அப்படி பேசும்போது சௌந்தர்யா பத்தி பேசியிருக்காங்க. சௌந்தர்யாவுடைய போட்டோவை காட்டி மீனா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்ப கேட்கும்போது மீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சௌந்தர்யா எனக்கு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு, இருந்தாலும் அதை தாண்டி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஹீரோயின்கான அந்த ஒரு காம்படிஷன் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கதான் செஞ்சது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அது கண்டிப்பா இருக்கும், இல்லாம இல்ல. இருந்தாலும் அதை தாண்டி நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்தோம். சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அவங்க ரொம்ப சைலண்ட், ரொம்ப காம், அந்த மாதிரி ஒரு பர்சன். எனக்கு பர்சனலாவே அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஆக்சிடென்ட் நியூஸை கேட்கும்போது பெரிய அளவுல நான் பாதிக்கப்பட்ட அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மீனா இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை கேட்கும்போது பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட, ரொம்பவே நான் வந்து ஷாக் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்க இருந்த எல்லாருமே ஏன், எப்படி நீங்க மட்டும் எப்படி அவ்வளோ ஷாக் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் மீனா இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. அதே தேர்தல் பிரச்சாரத்துக்கு சௌந்தர்யா கூட சேர்ந்து நானும் போக வேண்டியது அந்த ஹெலிகாப்டர்ல. பட் எனக்கு அரசியல்ல பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப வரைக்கும் எனக்கு அரசியல் அப்படின்னாலே பிடிக்காது. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் வந்து இன்னொரு ஷூட்டிங் இருக்கு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அங்க போறதுக்கு எனக்குமே கால் வந்துச்சு. அவங்களோட சேர்ந்து போக சொல்லி ஆர்டர் கூட பண்ணாங்க. பட் நான் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன், எனக்கு ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு ஷூட்லாம் எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா சௌந்தர்யா கூட போயிருப்பேன். ஸோ அந்த இறப்புல நானுமே வந்து இறந்து போயிருப்பேன். இந்நேரம் நான் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன இந்த விஷயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சரி, அதுக்கப்புறம் இது டெலிகாஸ்ட் ஆகும்போதும் சரி, எல்லாரையுமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ கிட்டத்தட்ட மீனா இறந்து 20 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னது பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. சோ எவ்வளோ பெரிய ஒரு விபத்துல இருந்து மீனா தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. சோ அவங்களுடைய நல்ல நேரம், அவங்க அதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து போகாம இருந்திருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. அதுவே ஒரு நல்ல காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இதே சினிமா துறையில உள்ள
உள்ள பல திறமையான நடிகர்களையும் சரி, நடிகைகளையும் சரி, காமெடி நடிகர்களையும் சரி, எல்லாரையும் இழந்துட்டு நின்னுட்டு இருக்கோம். அந்த வகையில மீனாவையும் நாம இழந்திருப்போம். ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ஒரு லக்கியா அவங்க போகாம விட்டாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லபடியா இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க இருந்து பட வாய்ப்புகள் எந்த மொழியில வந்தாலும் நடிக்க மீனா தயாரா இருக்காங்க. என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நான் பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் பிடிக்காத காரணத்தினால கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனமே கிளம்பிச்சு, ஒரு பெரிய புரளியே கிளம்பிச்சு. சோ அதுலயும் மீனா பெருசா வாய் திறக்காம சைலண்டா இருந்ததுனால அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. அது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறதுமே நிரூபணம் ஆயிடுச்சு. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.